வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கிருத்திகை நம்ம பால் பாயசம் செஞ்சுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரைஸை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. இந்த ரைஸ் நான் கழுவி தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பால் விட்டு. இன்றைக்கி கிருத்திகை, இன்னிலேருந்து 6வது நாள் தைப்பூசம். இன்னிலேருந்து விரதம் இருக்க போகிறேன். நீங்களும் இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம். இருக்க முடியாதவங்க இருக்க வேண்டாம். அப்புறம் பால் பழம் வேணா கூட நாம் எடுத்துக்கலாம். டிஃபன் போல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு வேளை ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நாம் 2 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணா கூட நாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பொங்கி பொங்கி வழியும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். குக்கரில் ரைஸை சேர்த்துருவோம். இன்னும் கூட மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா வேகிறதுக்கு. டீ 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி வழியாது. 1 கப் மில்க்கு இன்னும் ஆட் பண்ணேன் நான். இது நல்லா வெந்து வரட்டும். 3 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிட் போட்டுட்டு நாம் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் பொங்கி வழியாது. திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் பால் பாயசத்துக்கு போட மாட்டாங்க. அந்த சாரப்பருப்பு, வெள்ளரி பருப்பு அதை தான் போடுவாங்க. எது இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தைப்பூசத்தன்னைக்கு 6 வகை சாதம் செய்யலாம். இல்லைன்னா முருகனுக்கு பிடிச்ச தேனும் தெளிமாவும் கலந்து ஏதாவது செய்யலாம். பாயசம் செய்யலாம். அதிலே சக்கரை பொங்கல் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் அது நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு மிளகு, சீரகம், முந்திரி, இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை. பொங்கலில் கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கூட எவ்வளோ தேவையோ சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவை சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. பால் பாயசம், வெண்பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.